இப்போ என்னுடைய எல்லா கமிட்ஸையும் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான கமாண்ட் என்ன அப்படின்னா, அது git logன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. அது எப்படி போடணும்னு காட்டுறேன். ஸோ அதுக்கு நமக்கு மல்டிபிள் கமிட்ஸ் வேணும். ஒரு லைன் ஆட் பண்ணி கமிட் கொடுத்தேன். அடுத்தது இன்னொரு லைன் ஜஸ்ட் ஒரு கேரக்டர் ஆட் பண்ணி git add git commit logic 2. அடுத்தது இன்னொரு லைன் கொடுத்துருக்கேன். இன்னொரு லைன் கொடுக்க போகிறேன். git add git commit logic 3. இப்போ 3 கமிட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், என்னோடய எல்லா கமிட்டும் டிஸ்பிளே ஆகணும். git log -one ஒன் லைன். இதுதான் கமிட் ஐடி, இது கமிட் மெசேஜ். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட 4 கமிட் இருக்குது. ஒன்று இனிஷியல் கமிட், அப்புறம் லாஜிக் 1, லாஜிக் 2, லாஜிக் 3. இதுதான் நம்மளுடைய கரண்ட் பிரான்ச்சோடைய 4 கமிட். கிட் பிரான்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரான்ச் பியோடைய 4 கமிட் இதுதான். ஸோ நமக்கு எத்தனை கமிட் இருந்தாலும் அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு git log -one லைன் கொடுத்துக்கலாம்.